இன்றைக்கி நேற்று நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி மதியம் வந்து ஹெவியாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே ரசம் சாதம் செய்வேன். ரசம் சாதம் வேண்டாம், இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பச்சரிசி வந்து தேங்காய் பால் ஊற்றி பொங்கி வச்சுருக்கேன். கஞ்சி மாதிரி பச்சரிசி நல்லா கொலைய வேக வச்சுட்டு ரெண்டாவது பால் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி இறக்கிடணும். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். இது துவையல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு வந்து துவையல் நல்லாயிருக்கும், தேங்காய் பால் சாதத்துக்கு. இந்த துவையல் எப்படி பண்ணேன்னு சொன்னால், வரமிளகாய், சின்ன வெங்காயம், புளி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி துவையல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் பண்ணி காமிக்கிறேன். எப்பயுமே நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாளாவது வெஜிடேரியன். தொடர்ந்து நாங்கள் எப்பயுமே அதிகமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கும்போது எப்பயும் ஒரே மாதிரி ரசம் சாதம் பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் பண்ணி துவையல் பண்ணி, மெயினாக துவையல் இருக்கணும் இந்த சாதத்துக்கு, பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.